இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபு திவ்ய வாசகனாகிய யாக்கோபுக்கு அவர் சொல்லுகிறார், நான் அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்பா என்றால் முதலானவர், ஒமேகா என்றால் முடிவானவர். அவரே முதலும் முடிவுமா இருக்கிறார். அவரே ஆதியிலும் இருந்து அந்தமுமா இருக்கிறார். அவர் முந்தினவராய் இருக்கிறார், அவர் பிந்தினவராயும் இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமையை இங்கே யோவான் திவ்ய வாசகன் அவரை கண்ணார ஆவிக்குள்ளாகி அவர் அவரை பார்க்கறத கர்த்தரோடு பேசுகிறத பார்க்கிறோம். அவர் பரலோகத்திலே அழைக்கப்பட்டு அங்க நடக்கிற காரியங்களையும் அதே போல பாதாளத்தின் காரியங்களையும் யோவான் பார்க்கிறத பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நானே முதலும் நானே முடிவுமா இருக்கிறேன்னு அங்க யோவானுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ அத சொல்றாரு, எல்லாமே முடிந்து விட்டது இல்லையா, எல்லாமே ஆயிற்று. கர்த்தர் அவர் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் அவரே முதலும் முடிவுமா இருக்கிறதுனால நமக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்து பரலோகத்திலே வைத்து விட்டார் இல்லையா. அந்த பூலோகத்திலே அவருடைய காரியங்கள் நமக்கு நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அப்போ அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, அப்படி இருந்த அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் ஆயிற்று முடிந்ததுன்னு சொல்றாரு. ஏன்னா நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். அதனால தாகமா இருக்கிறவன் எந்தெந்த காரியத்திலே மன வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறோமோ, இன்னைக்கு அவர்களுக்கு சொல்றார், நான் ஜீவ தண்ணீரின் ஊற்றில இருந்து உங்களுக்கு இலவசமாய் அதை கொடுப்பேன். ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர் யாரு? நம் கர்த்தர் தான். அவர் தான் ஆவியானவரா இருக்கிறார் இல்ல, கர்த்தரே ஆவியானவர்னு இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் வல்லமையாக ஆவியாக பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரின் ஊற்று அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையிலே நம்மை நிரப்பும் போது நாம் எந்த காரியத்துக்கு தாகமா இருக்கிறோமோ அவரிடத்துல போய் நாம் அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மை பூரணப்படுத்தும், அது நம்மை நிறைவாக்கும். அந்த பரிசுத்த ஆவின் வல்லமை நம்மை நிரப்பும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் கர்த்தர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தரா இருக்கிறார். அதனால அவர் சொல்றார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு திருவுளம் பற்றுகிறார். அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அப்படின்னா என்னன்னா, ஆதியிலே இந்த உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார், அவர் இருந்தவர், இனி அவர் வரப்போகிறார் இல்லையா. அவர் வல்லமையுள்ள தேவனாய் மகாராஜாவாய் அவர் மறுபடியும் அந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அதான் சொல்றார், நானே முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் நான் இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொல்லி யோவானுக்கு திருவுளம் பற்றுகிறத பார்க்கிறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா 44:6, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. அப்போ நான் ஆதியில இருந்தேன், இனி வரப்போகிறதும் நான் தான், பிந்தினவரும் நான் தான் சொல்றார். என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் தான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏசாயா 48:12 யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. ஏன்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் இல்லையா. பரலோகத்துல நமக்குரிய காரியங்கள் எல்லாம் முடித்தாயிடுச்சு. இப்ப இந்த பூலோகத்துல அவன் நிறைவேற்ற நம் எல்லையிலே சில தடைகள் காணப்படுகிறது இல்லையா. அதனால யாக்கோபு அழைத்து என்ன சொல்றாரா, யாக்கோபே இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. அப்போ நம்முடைய காரியம் இந்த பூமியில நிறைவேற தடையா இருக்குன்னா, அப்போ தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு நாம் செவி கொடுத்து நடப்போமானால் பரலோகத்திலே நமக்கு நிறைவேற்றின காரியம் இந்த பூலோகத்துல நமக்கு நிறைவேற்றப்படும். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் முந்தினோரும் பிந்தினோருமா இருக்கேன், நானே
முன்பாகவும் இருக்கிற பின்பாகவும் வரப்போகிறவரா இருக்கிறார். அதனால எல்லாமே சகலமும் அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார், நமக்காக திட்டம் செய்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:11 பார்க்கிறோம். இங்க யோவான் சொல்றாரு, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். ஏன்னா அப்படி வல்லமை மிக்க மகிமை மிக்க தேவனை அவர் கண்ணார தரிசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, செத்தவனை போல அவர் அங்கே அவர் பாதத்துல விழுந்து கிடக்கிறாரு. அப்பொழுது அவர் தம்முடைய வலக்கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் நான் இருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான், யாக்கோபு, பேதுரு அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவாகிய தேவனால் வலக்கரத்தினாலே அவர் தூக்கி எடுக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் பிதாவின் வலது பாரியத்திலே அவர் உயிருள்ளவராய் வீற்றிருக்கிறார் என்பதை அங்கே யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்கிறோம். யோவானை வலக்கரத்தினாலே தூக்கி பயப்படாதேன்னு சொல்றார். ஏசாயா 41:4 பார்க்கிறோம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தர் நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானேன்னு சொல்றார். அதை செய்து நிறைவேற்றி நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆதி முதற்கொண்டே தேவன் செய்து முடித்து தலைமுறைகளை எல்லாம் வரவழைக்கிறார் இந்த பூமியில, இல்லையா? நம்முடைய முப்பாட்டன்க, பாட்டன்க, நம்முடைய பெற்றோர்கள், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கன்னு ஒரு தலைமுறையும் அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து வச்சுட்டாரு. இந்த சந்ததி இப்படி இந்த இடத்துல பறக்கணும், இப்படி வாழணும், அப்புறம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அவர் திட்டம் பண்ணி வச்சுட்டார், எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சுட்டார். அவர் தலைமுறையை அழைக்கிறவர். இந்த பூமிக்கு அடுத்தடுத்த சந்ததிகளை ஒரு குடும்பத்துல வர வைக்கிறார். அதனாலதான் அவர் முந்தினவராகிய கர்த்தர் நானே சொல்றாரு, பிந்தினவராகியவரும் நானே அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல். அப்போ இன்னைக்கு நாம எதை குறித்தும் நாம கலங்க தேவையில்லை. நம்ம பிள்ளைகளை குறித்த காரியமோ நம்மளுடைய எதிர்காலமோ எதை குறித்தும் நாம கலங்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்துட்டார். அவருடைய சித்தம் பரலோகத்திலே நிறைவேறிவிட்டது. இந்த பூமியில நிறைவேறணும்னா கர்த்தருக்கு நம்ம செவி கொடுத்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம செய்து வந்தோம்னாலே பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்டது இந்த பூமியில நிறைவேறிடும். சிம்பிள், அதுதான். அதை நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:10 பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரியதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறத எல்லாம் ஒரு புஸ்தகத்துல எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள், எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவதோக்கியா என்னும் பட்டணங்களுக்கு அந்த 7 சபைகளுக்கும் நீ அனுப்பு. இந்த பரலோகத்துல நீ எதை காண்கிறாயோ அதை எல்லாத்தையும் நீ எழுதி இந்த 7 சபைகளுக்கும் அனுப்பி தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அவர் தெரியப்படுத்தும்படியாக யோவானுக்கு அங்கே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அதான் யோவான் 1:4 பார்க்கிறோம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது எப்படி எழுதுறாருன்னா, கர்த்தரை குறித்து அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் சொல்றார். அப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தான் அந்த 7 ஆவிகள், 7 சபைகள். இந்த உலகத்திலே 7 சபைகள் தான் உள்ளது. அதுதான் இந்த 7 சபை ஜனங்க தான் இந்த உலகம் முழுவதுமே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுதான் அந்த சபைக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அங்க எழுத சொல்றாரு. உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து முதலாவது அவர் பிறந்தார்னு பார்க்கிறோம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே மரித்தார், மறுபடியும் அவர் ஜீவனுள்ளவராய் எழும்பினார், இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அதுதான் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும். அவர் தான் வரப்போகிற கர்த்தரா இருக்கிறார். அவர் தேவாதி தேவனாய் மகா ராஜாவா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்ப அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினோரும் பிந்தினோருமா இருக்கிற கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்போம். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென்.